ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேனிஷ்ட் ஹீலரோட எபிசோட் 6 தான். எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். அவங்க எல்லாருமே ஒரு ஏரியாவுக்கு வராங்க. அங்க நஸ்தினாவும் கேட்கறான், அம்மா என்ன அந்த ஃபீனிக்ஸை இன்னமும் ஆள காணோம். நான் என்ன யோசிச்சேன்னா, போகிற வழியிலேயே நம்ம பாத்துருவோம் அப்படின்னு யோசிச்சேன். இல்ல ஃபீனிக்ஸுக்கு இந்த மாதிரி டைட்டான இடம்லாம் பிடிக்காது. அதுங்க ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய இடத்துலயோ இல்ல சீலிங் மேலேயோ தான் இந்த மத்தவங்களை தாக்கணும் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஏரியா போறாங்க. இந்த ஏரியா தான் ரொம்ப பெருசா இருக்கு. உங்க லைரா சொல்றா, இங்க வந்து இன்னொரு இடம் இருக்கு, அதை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன். சைடுல ஹீரோவும் கல்ல தூக்கி அடிக்க அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது எல்லாருக்கும். ஃபீனிக்ஸ் அது வந்து கண்டிப்பா பிரெடிக்டரை தேடி இந்த மாதிரி சவுண்ட் கேட்டு தான் வரும். இப்படி இங்க யோசிக்கும் போதே அங்க போர்ட்டல் வழியா அது பயங்கர வேகமா வந்து தாக்குது. நல்ல வேலை இவங்க எல்லாருமே தப்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க கில்டு பொண்ணை காட்டுறாங்க. அந்த கில்டுல இருக்க பொண்ணும் அப்படியே உட்கார்ந்து இருப்பாளா. முன்னாடியே நர்சனாவோட மாஸ்டர் வராங்க. அவளை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இவங்கள வந்து நான் அப்படியே நழுவ விடக்கூடாது. அங்க போய் அவ கேட்க ஆரம்பிக்கிறா, ஆமா என்ன விஷயம், இதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல. இந்த கில்டு வந்து ரொம்ப வார்மா கைண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. ஆமா இல்லையா பின்ன, எல்லாரையுமே நான் இப்படிதான் கிரேட் பண்ணுவேன். ஆனா இந்த பொண்ணை பாக்குறதுக்கு சாதாரணமான பொண்ணு மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் சாதாரணமா இந்த பொண்ணை பார்த்தா எல்லாருமே ஏமாந்து தான் போவாங்க. ஆனா என் கண்ணு அப்படி இல்ல. அவகிட்ட இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஆர்டினரி இல்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம். அதை படி பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஒரு கிரேட்டான பொண்ணை தான் இருப்பா. நான் வந்து என்னோட கையை விட்டு இவளை நழுவ விட மாட்டேன். அங்க பேச்சு கொடுக்குறேன். ஆமா எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? இதுவா, நான் வந்து இந்த பிரான்ச்சோட மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, ஆனா எதுக்கு? அதாவது உங்களை பார்க்கும்போது அவரோட டாட்டரா இல்ல கிராண்ட் டாட்டரா? இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, நான் ஒரு கொல்லணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ வந்து அதியா பண்ண வந்திருக்க அப்படின்னா என்னாலலாம் உன்னை உள்ள விட முடியாது. வாய்ப்பே இல்ல, நீ உள்ளலாம் போகவே கூடாது. ஏன்னா ஒரு முட்டாள் மாதிரி நீ எப்படி பேசின்னு இருக்க. ஓ அப்பனா நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். நான் வந்து கடுமையா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ ஒரு ஃபயர் பால உருவாக்குறாளா. இதை பார்த்து அந்த கில்டு பொண்ணு ரொம்ப பயந்து போறா. அங்க சைட்லயே ஒரு பர்சன் வந்து கேக்குறான், ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? இங்க என் கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்கலாம். என்னோட பேரு ரேல்மாவா? ஆமா. கில்டு பொண்ணு சைடாவே கேக்குறான். ஆமா அப்பனா உனக்கும் இந்த பொண்ணை நல்லாவே தெரியுமா என்ன? உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை பார்த்து இன்னுமா தெரியல? இவ தான் ஃபயர் காட். இவன் நினைச்சா போதும் இந்த மொத்த பில்டிங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். அங்க இதை கேட்டு அமரஸ்லாம் ரொம்ப பயந்து போறா. பரவாயில்லையே, இப்பயாச்சும் இங்க பேசுற மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. சரி நீங்க வந்து எதுக்கு வந்தீங்க? அந்த ஹான்சாம் அவரை தேடியா வந்திருக்கீங்க. சீன்ல அந்த ஃபீனிக்ஸோட சீனை காட்டுறாங்க. அந்த ஃபீனிக்ஸை பார்த்து இவங்க யோசிக்கிறாங்க, ஏன்னா அது ரொம்ப தூரமா இருக்கா, அதை ஒழுங்காவும் இவங்களால அட்டாக் பண்ண முடியாது. கையால அட்டாக் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதனால ஹீரோ யோசிக்கிறான், அதை வந்து ஒரு போவால அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி யோசிக்கும் போதே திடீர்னு ஃபீனிக்ஸ் நசின் அவ தாக்கவதா. வேலை ஹீரோ வந்து காப்பாத்துறான். உனக்கு எதுவுமே ஆகல. யோசிச்சு பார்க்கல ஃபீனிக்ஸ் இந்த அளவுக்கு பயங்கரமா தாக்குன்னு. ஏன்னா அதோட நகத்தை வச்சு எதவானாலும் உடைக்க முடியும். அதோட பாடி அது முழுக்க ஒரே நெருப்பா பரவி இருக்கு. அது கஷ்டம் தான் தாக்குறது. இந்த சைடு மாஸ்டர் அந்த பர்சன் கிட்ட பேசுறாங்களா. இப்பதான் அந்த பர்சனே சொல்றான், இதே விஷயத்த நேத்தும் ஒரு அட்வென்ச்சரர் என் கிட்ட சொன்னா தெரியுமா. அப்புறம் நீங்க வந்து என்ன சொன்னீங்க, அதை பத்தி யோசிக்கதான் இருந்தா நீ வந்து இங்க இருந்து போயிடு, அதாவது டவுனை விட்டு போயிடு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா விஷயம் வந்து அதே தான். ஆனா நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. இந்த டவுனுக்கு இடையில இருக்க அந்த விஷயம், அதுக்கும் இந்த லேப்ரத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த விஷயம் வந்து எப்பத்துல இருந்து இருக்கு, ஆனா அந்த விஷயத்துக்கும் லேப்ரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? யோசிச்சு பாருங்க, இந்த டவுனோட மொத்த பவருமே கிட்டதான் இருக்கு. அதாவது இந்த பிரசிடென்ட் கிட்ட. அவரு தான் இந்த டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிங் மாதிரி. அவரே இப்போ எதுவுமே பண்ணாம இருக்காரு. கேட்டா இந்த மாதிரி டவுனை விட்டு வெளில போயிடுங்க அப்படின்லாம் சொன்ன எப்படி? இப்போ கூடிய சீக்கிரத்துல இந்த லேப்ரத்தால நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த சைடு அந்த ஃபீனிக்ஸ் காட்டுறாங்க. அது ரொம்ப ஆக்ரோஷமா அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருக்கா. நசினை கேக்குறான், ஆமா இதுக்கு அந்த ஃபீனிக்ஸ் வந்து நம்மள பார்த்தோன்னே தாக்கல. இங்க வந்து நம்ம 5 பேர் இருக்கோம். அது தாக்குறது அதுக்கும் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். வைல்ட் அனிமல்ஸோட இன்ஸ்டிங்கே அப்படிதான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ நம்ம கிட்ட வேற வழி இல்ல. நம்ம சீக்கிரமா நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கிற ஆக்சிஜன் அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியான இருக்கு. ஏன்னா அதோட ஃபிளேம்ஸ் வந்து அப்படியே இழுக்குது எல்லாத்தையும். இதனால ஜிக் வந்து ஒரு பிளான சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அரிமாவோட வாட்டர் மேஜிக் வச்சு இந்த ஃபீனிக்ஸோட விங்ஸ் மேல தாக்குவாலாம். அதை கரெக்டான வாய்ப்பா பயன்படுத்தி ஜிக் அதை வந்து பயங்கரமா தாக்கிடுவாரு. ஆனா இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, வாட்டர் மேஜிக்கை பயன்படுத்தும் போது நீ டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருப்ப. ஆனா நீ அதுக்கு கவலைப்பட தேவையில்ல. நான் இருக்கேன், நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். மாரிமா நானும் தான் இருக்கேன். ஹேய் இது ஒன்னும் ஜோக் பண்ற விஷயம் இல்ல. சரி எனக்கு புரியுது. சைலே நசினாவும் ஹீரோவும் சொல்றாங்க, கவலைப்படாத அரிமா, நாங்களும் இருக்கோம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே ஓடி போய் அப்படியே அந்த ஃபீனிக்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்களா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அரிமா அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க லாயராவும் யோசிக்கிறா, அரிமா நீ வந்து கவலைப்படாத, நான் உனக்கு நம்புறதுக்கு இவங்க
அவங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு தப்பான விஷயம்லாம் நடந்திருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ ஒரு அற்புதமான அட்வென்ச்சரரா மாறுவ. சோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னோட பார்ட்னர்ஸை நீ நம்பு. அங்க அதே மாதிரி அவ மேஜிக்கை வச்சு பயங்கரமா தாக்குறாளா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஜிக் அதை பயங்கரமா தாக்கிறாரு. ஆனா அந்த ஃபீனிக்ஸுக்கு பெருசா அவளைக்கும் எதுவும் ஆகல. அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே சைடா போய் உட்காது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சமாச்சு டேமேஜ் ஆயிருக்கும். இந்த சைடு அந்த ரெல்மா சொல்றான், இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, ரேம்பேஜா போக போதா லேப்ரத்? ஆமா, உங்களுக்கு புரியலையா என்ன? ரீசெண்டாவே சில பல நாளா மாஸ்டர்ஸ் வந்து மியூட்டேட் ஆகுது, அதுவும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மானா வச்சு, அதுவும் எப்படின்னு தெரியல. அப்படியே சீன் இந்த சைடு வந்து இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அங்க நடக்குது. அங்க இருக்கிற மானா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஃபீனிக்ஸ் அப்படியே வேற லெவல்ல உருமாது, அது அப்படியே மியூட்டேட் ஆகுதா. இதை பார்த்தலாம் அரிமா ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன் எங்களுக்கு ஒண்டி ஏன் இப்படி நடக்குது? நாங்க எப்பெல்லாம் சண்டை போடுறோமோ அப்போ ஒண்டி நாங்க இந்த மியூட்டேட் ஆன மாஸ்டர்ஸ் கூட ஒண்டி சண்டை போடுறோம். அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறா. ஐயோ இது வந்து சரியில்லை. அதாவது இவ பழையபடி ரொம்ப பயப்படுறா. ஏன்னா போன வாட்டியே இவ ரொம்ப பயந்து போயிட்டு அந்த மியூட்டேட் ஆன மாஸ்டரை பார்த்து அங்க மத்தவங்களும் யோசிக்கிறாங்க இது வந்து சரியில்லை. அந்த மாஸ்டரோட கண்ணு அரிமா மேலதான் இருக்கு. ஏன்னா அவ தான் வாட்டர் அட்டாக் வச்சு தாக்கிருப்பா. அங்க பயங்கரமா அது தாக்குதா. ஐரா சொல்றான், ஏய் நீ வந்து நகர்ந்து போகணும். நான் என்ன நகர முடியல நான் சொல்றேன், என்னோட கால் மூவ் ஆக மாட்டுது. ஆனா அந்த அட்டாக் படலான்னு வரும். அங்க லயரா தான் காப்பாத்த வரா. அதுக்குள்ளேயே அங்க திடீர்னு ஜிக் பயங்கர வேகமா வந்து அந்த அட்டாக்க 2 துண்டாக்குறான். அதை சொன்னல, உன் மேல ஒரு கீரல கூட நான் பட விட மாட்டேன். அந்த ஃபீனிக்ஸுக்கு இன்னமும் கோவமாதா, அது பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. அரிமா நீ வந்து கவலைப்படாத, அதாவது நாங்க எல்லாருமே இருக்கோம், எழுந்துக்கோ. இல்ல இல்ல நான் எழுந்துக்கிறேன், இதுக்கு மேலேயும் நான் பயப்படக்கூடாது, எனக்கு இன்னமும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த சைடு மாஸ்டர் எவ்வளவு பேசி பார்த்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு ஒத்துக்கிற மாதிரியும் இல்ல, உண்மையும் ஒரு சொல்லல. அவரு எதுக்குதான் அப்படி பண்ணாரோ, அவரு ஒரு ஊமை மாதிரி எதையுமே ஒரு சொல்லல. நான் எதிர்பார்க்கல அவங்க வந்து உண்மையை சொல்லணும்னு. சீன்ல ஃபீனிக்ஸ் அப்படியே நசனாவை தாக்கவதா. நான் ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்கறான். இது வந்து உனக்கு எப்படி இருக்கு? அந்த ஃபீனிக்ஸுக்கு பெருசா எதுவும் ஆகல. நசேனா உன்னோட கையை பாரு. நசேனாவோட கையை பார்த்தா பயங்கரமா எரியுது. அவ பயங்கரமா கத்திக்கணும் புலம்பின்னு இருக்கா. அவனோட கை பயங்கரமா சுத்துன. ஃபீனிக்ஸ் இன்னமும் விடாம அங்க நசேனாவை தாக்கலன்னு தான். நல்ல வேலை அங்க ஹீரோ வந்து காப்பாத்துறான். ஆனா ஹீரோவாலையும் ஒரு கட்டத்துல கட்டுப்படுத்த முடியல. ஹீரோட ஸ்வாடியை அப்படியே தள்ளி விட்டு உருக்கி விட்டது. நான் எதிர்பார்க்கல இந்த ஸ்வாடியை உருக்குற அளவுக்கு அதோட ஹீட் அவ்வளவு வலிமையா இருக்கு. இந்த சைடு அங்க நசேனாவோட மாஸ்டரும் வந்து அந்த பெரிய பில்லரை பார்த்து யோசிக்கிறாங்க. இது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த விஷயத்தினாலதான் லேப்ரத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பா போயின்னு இருக்கு. இந்த சைடு அந்த ஃபீனிக்ஸை காட்டுறாங்க. அது பயங்கர வேகமா எல்லாருமே தாக்க ஆரம்பிக்குதா. அங்க அரிமாவும் அவளோட ஸ்பெல்லை யூஸ் பண்றா. ஆனா யூஸ் பண்ணும் போது அவ கொஞ்சம் கொஞ்சமா களைச்சு போக ஆரம்பிக்கிறா. பார்க்கும் போதே அங்க லயராக்கு புரியுதா, அவளோட ஹீலிங் யூஸ் பண்ணி அவளோட பவரை இன்னமும் அதிகரிக்கிறா. அரிமா ஐசாரோ உருவாக்கி அங்க பயங்கரமா தாக்குறா. இது ஒரு வாய்ப்பா வச்சு தாக்கலான்னு போறாங்க. ஆனா ஃபீனிக்ஸுக்கு அவளைக்கும் எதுவும் ஆகலையா. நசேனா சம வேகமா ஓடி போயினே சொல்றா, மீதி இருக்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து அதுக்கப்புறம் பாருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட கிளவுஸே நீ எரிச்சிட்ட, அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. அங்க பயங்கரமா அதோட மண்டியிலே ஒரு கிக் அடிக்கிறா. அந்த ஃபீனிக்ஸ் அப்படி கீழே வந்தா இதை ஒரு வாய்ப்பா வச்சு சொல்றான், லாஸ்ட் சீக்கிரமா வந்து இதை கொல்லுங்க. அதே மாதிரி ஹீரோவும் டக்குன்னு வந்து அவனோட சோட வச்சு மண்டையிலே ஒரு போடு போடுறான். இதனால ஃபைனலி அந்த ஃபீனிக்ஸ் அங்க இறந்து போகுது. தெரியுமா, பரவாயில்ல, உன்னாலதான் நான் இந்த மாஸ்டரை தோக்கடிச்சேன். நீ ஒண்ணி மேஜிக் வச்சு தாக்கலனா இது கஷ்டமான விஷயமா இருக்கும். நான் அரிமாக்கு அங்க சந்தோஷத்துல அவ்வளவு கண்ணீர் வருது. அங்க அப்படியே போய் அந்த ஸ்டோன் எத்த ரொம்ப சந்தோஷமாகறா. அங்க ஜிக்கும் யோசிக்கிறான், ஆனா விஷயம் இப்படி இல்ல. போன வாட்டி அவனோட நிலைமை ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிச்சு. இந்த வாட்டி அப்படி எதுவும் ஆகல. இருந்தாலும் நான் வந்து அவன் மேல ஒரு கண்ணை வைக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே வருவாங்களா. மாஸ்டர் வெல்கம் பண்றாங்க. என்னப்பா கேள்விப்பட்டேன், அதாவது ஒரு பெரிய ஃபீனிக்ஸே நீங்க தோக்கடிச்சிங்களாமே, எப்படியோ நீங்க கொஸ்ட முடிச்சிட்டீங்க போல. ஆமா, இந்த விஷயத்த பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, அந்த பொண்ணு அவளோட பேரை வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா அவகிட்ட ஏதாச்சும் கொடுத்தாலே போதும் அவளே சொல்லிடுறா. ஓ, நீங்க வந்து அமரஸ்ட பத்தி தான் பேசுறீங்களா? ஏதோ ஒண்ணு, அந்த பெரிய ஃபீனிக்ஸை நீ தோக்கடிச்சிருக்க, கண்டிப்பா உனக்கு நிறையவே பணமும் கிடைச்சிருக்கும். நீ எனக்கு ஏன் டின்னரை வாங்கி கொடுக்க கூடாது? உங்களுக்கு டின்னர்லாம் ஒன்றும் தேவையில்லை, குடிக்கணும் அதுதானே. உங்களுக்கு ஏன் குடிக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு? அதை பத்திலாம் எதுக்கு, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்றாங்களா? ஆனா மாஸ்டருக்கு அந்த சாப்பாடு சுத்தமா பிடிக்கல. இது வந்து ஒரு மாதிரி சீப்பா இருக்குப்பா. ஆனா இதை கேட்கிற இந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பாயிது. என்ன நான் சொல்றேன், உன்னோட மேன்ஷன்ல எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்காது, அதனால சாப்பிடு. என்னது மேன்ஷனா? இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. உங்களுக்கு வந்து தெரியல நசினா யாரோட பொண்ணுன்னு? ஜர்னலிஸ்டியோட ஒரு பொண்ணு தான் இவ. அங்க இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க இப்பதான் ஹீரோக்கே புரியுது, ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பால அதே பொண்ணா இது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ரால்மா வந்து சொல்றான், அந்த ரீசெண்டா இந்த லேப்ரத்துல நிறையவே மியூட்டேஷன் நடக்குது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த ஃபயர் கார்டு அந்த பொண்ணும் இங்க வந்திருக்கா. ஓ அப்படியா, அப்ப எனக்கு உன்னோட உதவி தேவை, என்னோட மை டிசைபிள். இங்கே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும், அதாவது இந்த லேப்ரத்துல என்ன விஷயம் ஓன இருக்குன்னு. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.